என்கிட்ட எவ்வளவு பெரிய பொய் சொன்ன எனக்கு கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லி உன்னை கட்டிக்கிறேன்னு என்னை ஏமாத்தினீங்க புதுப்பானையா இருந்தே என்னை கரிப்பானை ஆக்கிட்டு ஏமாத்தி கரிப்பானை ஆக்கிட்டு என் பொண்டாட்டி அழுகுறா என் புள்ள அழுகுது என்னைய விட்டுருன்னு சொல்றியே நான் எங்கய்யா போவேன் நீ மனுஷனா இனிமே நீ யாரு கட்டுவா நீ விளங்குவியா அப்படி சொல்லும் போது அடியே தேவையே ஒரு நாள் ஒரு உலகம் ஒண்ணு நான் தொட்டதுக்கு அந்த பாவத்துக்காக நான் சும்மா விட மாட்டேன் நல்ல மாப்பிளை நான் பாக்குறேன் நல்ல ஒரு மாப்பிளை சூப்பரா ஒரு மாப்பிளைய பார்த்து நிறைய நகை போடுறேன் நீ சந்தோஷமா வாக்கப்பட்டு போயிருமா கை செலவுல உனக்கு செலவு பண்ணி கட்டி கொடுத்துறேன் என்னைய மட்டும் விட்டுரு அடியே என்னைய மறந்து விடு எவருக்கு நீ மாலையிடு கண்ணுக்கு பிடித்தவருக்கு கல்யாணமோ செஞ்சு வைக்கிறேன் கலங்க வேண்டாம் புள்ள என்று கனிந்த வார்த்தை சொல்ல கலங்க வேண்டாம் பெண்ணு என்று கனிந்த வார்த்தை சொன்னார் கலங்க வேண்டாம் பெண்ணு என்று கனிந்த வார்த்தை சொன்னார் நிறைய நகை போடுறேன் நல்ல மாப்பிளை பாக்குறேன் சந்தோஷம் வாக்கப்பட்டு போயிருமா என்னைய மட்டும் விட்டு அப்ப தேவி யோசனை பண்ணி பார்த்தா என்னதே இருந்தாலும் இன்னொருத்தி புருஷன் அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம போய் விழுந்தா கடைசி வரைக்கும் நம்ம வாடி சிக்கல் தான் நமக்கு எனக்கு இருந்தாலும் இடவழி பொழப்பு தானே அவன் என்ன நல்ல மாப்பிளை பாக்குறேங்கிறானே நிறைய நகை ஓடுறேன்னு சொல்றியா நம்ம கௌரவமா விளையிறோம் இவ சரின்ட்டா இவளை யாரு கட்டுவா அதான என்னாருக்கு ஊர்ல அந்த அளவந்தாருக்கு தேவையே இப்படியான்னு ஊரா தெரியும் ஒரு மும்பைக்கு தெரிஞ்சா போதும் ஊரா தெரிஞ்சு போகும் அப்ப இந்த விஷயம் தெரியாத ஒரு மாப்பிள்ளையும் தேடணும் அப்ப எங்க தேடலாம் ஐயா பெண்ண மனம் ஓடிக்க பெரும்பாடு பட்டாரையா என்னை எல்லாம் தேடி பார்த்து தெரிஞ்ச மனுஷன் மேனிடம் சரி இடத்த வரக்க ஒரு தேதி பார்த்து குறைக்க ஐயா சரி இடத்த வரக்க ஒரு தேதி பார்த்து குறைக்க மெட்ராஸ் எல்லாம் தேடினியா ஒரு மாப்பிளைய கண்டுபிடிச்சேன் அவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்ல அவன் கேரளாக்காரன் பேரு பிபி மேனன் நல்லா படிச்சவன் இன்ஜினியர் மோட்டார் கை நிறைய சம்பளம் அந்த மாப்பிளை போய் பிடிச்சியா இவன் ஒரு போய் சொல்றேன் பாரு எப்படி எப்பா இன்ஜினியர் நான் ஒரு அனாதை பிள்ளை எடுத்து வளர்த்தேன் இவன் வப்பாட்டியா வச்சிருந்துட்டு போய் சொல்றியான் எப்பேற்பட்ட போய் சொல்றான் பாரு அனாதை பிள்ளை எடுத்து வளர்த்தேன் இவள நான் சின்ன பிள்ளையா இருந்துச்சு பிரச்சனை இல்ல இப்ப அது பெரிய பிள்ளை ஆயிருச்சு இனிமே அது என் கூட இருந்தா ஊர் உலகம் தப்பா பேசும் அதனால நிறைய நகை போடுறேன் நீ கட்டிக்கிறியா நமக்கு என்ன ஒன்ன வச்சுக்கிட்டே டெய்லி சண்டை வருங்குது இல்ல அங்க கேக்குறாரு சரி அப்ப அந்த பிபி மேனும் பாத்தியா நம்மளும் அனாதை அந்த பிள்ளைய அனாதைன்னு சொல்றா அனாதைக்கு ஆதரவா போயிரும் இவன் சரின்ட்டான் சரி அப்ப மேனன் தேவதைக்கு மேனனுக்கும் கல்யாணம் ஐயா மெட்ராஸில வசிக்கும் மேனனுக்கும் தேவதைக்கும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி கல்யாணத்தை அல்லகோடனே முடிக்க அவங்க ஆனந்தமா இருக்க ஐயா அல்லகோடனே முடிக்க அவங்க ஆனந்தமா இருக்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு தேவைக்கு பார்த்தா இருந்திருந்து நம்மளுக்கு படிச்ச மாப்பிளை இன்ஜினியர் மாப்பிளை இவளுக்கு சந்தோஷம் இன்ஜினியர் பார்த்தாரு அனாதை பிள்ளையா இருந்தாலும் நம்மளுக்கு அழகான கொண்டாட்டி கிடைச்சுக்கிட்டா இவருக்கு சந்தோஷம் ரெண்டு பேரும் சந்தோஷமா குடும்பத்தை ஆரம்பிச்சாங்க பார்வதி பரமன் என்று படித்ததுண்டு பார்த்ததில்லை வேடனுக்கு தேவையோ திருமணம் முடிந்ததுமே தேனம்பாலம் போல இவன் சேர்ந்து இருவரும் வாழ தேனம்பாலம் போல அவன் சேர்ந்து இருவரும் வாழ ரெண்டு பேரும் சந்தோஷம் குடும்பத்தை ஆரம்பிச்சாங்க ஆள வந்தாரு கல்யாணம் முடிச்சு வச்சாரு ஆமா நல்ல மனுஷனா இருந்தா தூரத்துல அழகு பார்க்கணும் நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சோம் ஆமா அவங்க நல்லா இருக்காங்க தூரத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்படணும் அது மனுஷனுக்கு அழகு ஆனா இவன் தின்ன ருசி கண்டவன் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத பாக்க அடிவர்களா எரியுது ஐயா குடியிருந்த குடிசையில கொல்லி வச்சாங்க கதைய போல பழையபடி ஆள வந்தார் வந்த தேவையிடம் பல வந்த போச்சைய அவ பலவிதமா வைய ஐயா பல வந்த மோஞ்சைய அவ பலவிதமா வைய
இன்ஜினியர் 9 மணிக்கு வேலைக்கு போவாரு. இவன் 10 மணிக்கு வீட்டுக்கு போறது. எம்மா தேவகி கல்யாணம் முடிச்சாலும் முடிச்ச இனி அம்போன்னு விட்டுட்டிய, சுத்தமா விட்டுட்டிய. ஒரு தானே பார்த்தது நீ மறந்துட்டியோ? நம்ம 2 பேரும் எங்க எல்லாம் போனோம். உனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தேன், குளிப்பைச்செல்லாம் வாங்கி கொடுத்தல. எப்படிமா இனிய மறந்த அப்படின்னு சொல்லும் போது என் மனுஷா முன்னா அனாத புள்ளையா இருந்தேன். நீ சொன்னதை கேட்டேன். நான் கேட்டேன். இப்ப நான் இன்னொருத்தன் பொண்டாட்டி இப்ப இங்க வந்து வாழாட்டினேன். இந்த மாதிரி நீ வறுக்குன்னு நினைச்ச என் புருஷனுக்கு தெரிஞ்சா உனக்கு கொத்தி போடுவேன். நல்ல புத்தியோட இங்க வந்தா வா, அசிங்கமான புத்தின்னு இங்க வராத. அடுத்தவன் பொண்டாட்டிய அனுபவிக்க என்னலாமா, குடித்தனம் கட்டு போகும் கூடாதென்ற தேவகியும் கூசாமலே கேட்க அவன் கூசா பண்ணி பார்க்க, இவன் கூசாமலே கேட்க அவன் கூசா பண்ணியம் பார்க்க, ஐயா கூசாமலே கேட்க இவன் கூசா பண்ணியம் பார்க்க. தேவகி என் வீட்டுக்கு வராதே, நீ பாக்காதேன்னு சொல்றிய. நீ உன் புரிஞ்ச கூட சந்தோஷமா இருக்க. அடி பாதகத்தி உன் கூட பேசுனது உன் கூட சிரிச்சது அதெல்லாம் நினைச்சா அடிய உறக்க வரல அடி உண்மயக்கம் தேவகியே, உறக்க வரல அடி உண்மயக்கம் தேவகியே, மறக்க முடியலடி பாதரதே என்று சொல்லி மந்தாடியுமே கேட்க இவன் மறுபடியும் கொடுக்க, மந்தாடியுமே கேட்க இவன் மறுபடியும் கொடுக்க. கரப்பார் கரைச்சா கல்லுங்க தார்பாய தொகையில கல்லு கரையாதா. அடுத்தது பழசெல்லாம் சொல்ல பொம்பளை மனசு பொதுக்குன்னு இறங்கி போச்சு. அந்த பெருமாளை தூக்கிட்டு வந்து இப்படி போடுமா, சிறிவண்ட பெருமாள் வைகுண்ட பெருமாள் படுத்து கிடக்குற அவர் தூக்கிட்டு வந்து இப்படி போடு கிடக்கட்டும். பழசெல்லாம் சொல்ல அதுலயே அள்ளி போடுது. பொம்பளை மனசு பொசுக்கு இறங்கிருச்சு. புரிஞ்ச வேலைக்கு போவியா, இவன் கொஞ்ச நேரம் வீட்டுல இருப்பா. கதவை பூட்டிட்டு பழைய யாபகத்துல பழைய ஆள வந்தார தேடி போயிடுறது. அன்று முதல் ஆள வந்தார் தேவகி ஏற வருமே, முதல் ஆள வந்தார் தேவகி வருமே, முட்டாட்டி புரிஞ்சம் போல புதுசு ரொம்படுத்து பொழுது ஓக்கி தெரிய இத புருஷங்காரிய, ஐயா பொழுது ஓக்கி தெரிய இத புருஷங்காரிய. இப்படியே புருஷனை ஏமாத்திக்கிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு ஏமாத்த முடியும்? கூட கட்டி ஓம் பைப்ப போட்டேன். ஒரு நாளைக்கு விட்டு வடிச்சிருமுல்ல, ஒரு நான் பக்கத்து வீட்டுக்காரி போட்டு விட்டுட்டான். எப்ப இன்ஜினியர் நீ வேலைக்கு போறதே மாயம், உன் பொண்டாட்டி எங்கதையும் போவாளோ நீ வர்றது கொஞ்சம் முன்னதே வீட்டுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதே வாரா. உன் பொண்டாட்டிட்டு கோளாறு இருக்கு, எப்படியோ கண்டுபிடிண்டா. இதே நம்ம நாட்டுக்காரனா இருந்தா தலைமுடிய சொன்னதுமா தலைமுடிய பிடிச்சி ஓமுகத்தா குத்தி எங்கடி ஓடன்னு பெருநாடகம் ஆக்கியிருப்பான். ஆனா அவன் படிச்சவன் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு கேட்கக்கூடாது. இவளை கையங்களவுமா பிடிக்கணும், கையங்களவா இந்த கண்ணாடியில பிடிக்கணும். ஒரு நான் வேலைக்கு போற மாதிரி போய் பக்கத்து வீட்டுல உட்காந்துக்கிட்டியா புரிஞ்ச வேலைக்கு போயிட்டியான்னு கதவை போட்டிட்டு வாழ வந்தார தேடி போயிட்டா. இவன் வந்து திறந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கான். இந்த அம்மா போய் சுத்திட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு வாரா. வீடு திறந்திருக்கு புருஷன் உள்ள உட்கார்ந்து இருக்கியா. ஐயோ இன்னைக்கு மாட்டிக்கிட்டமே ஐயா. லேட்டாக வீடு வந்து நின்றால் ஐயா தேவையோ, வீடு வந்து நின்றால் ஐயா தேவையோ. ஓட்டானே மேனன் என்ற புருஷன்காரே உத கொடுத்து போன இடத்தை கேட்க இவ பொய்ய சொல்லி ஏக்க, அவ போன இடத்தை கேட்க ஒரு பொய்ய சொல்லி ஏக்க. நான் 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். மணி 3 ஆகுது. எங்க போன பயந்து போனா தேவகி என்ன சொல்லிட்டே இவனை சமாளிக்கிறதோ. நான் எங்கயா போவேன் எனக்கு யார தெரியும், எனக்கு யார தெரியும். பக்கத்து வீட்டுக்காரி அங்கம்மா பிள்ளை பத்து இருந்தா, ஆம்பளை பிள்ளை பத்து பிறந்த இளங்கொடி ஓடலையா அவளை பார்க்க போனேன். பக்கத்து வீட்டுக்காரி கடங்குள்ள விழுந்திருந்தா, சடங்காயிருந்தா அவளை பார்க்க போனேன். என்னென்னமோ சமாளிச்சு பார்த்தா பருப்பு வேகல, உப்பு தண்ணியா இருக்கும் போல. தம்பி வேகாத பருப்பு எந்த தண்ணியை ஊத்தினாலும் வேகாதுடா, எத்தனை கட்டி விறகு எரிச்சாலும் வேகாதுடா. அதெல்லாம் பட்டு விளக்கெண்ணெய் ஊத்தினா நெழுக்கணும் வந்துரும். அதை சொல்லு தம்பி. கதவு பூட்டுனியா கையில பெரம்பெடுத்தியா எடுத்தியா. உன் வீட்டாடி என் வீட்டாடி இல்ல, அடி இல்ல
ஐயா ஓங்கி அடிச்சதாலே முக தெரியும் தங்கமலே ஓங்கி அடித்ததால முக தெரியும் தங்கமலே ஏங்கி எழுது கொண்டு இந்த இன்னாரிடம் இருந்து வந்த நடத்த அவை எடுத்து சொன்னான சத்த அங்க இருந்து வந்த நடத்த அவை எடுத்து சொன்னான சத்த அடி உன் வீட்டடி என் வீட்டடி இல்ல அடி விழுந்த உடனே கையெடுத்து கும்பிட்டா ஐயா அடிக்காதீங்க எல்லாத்தையும் சொல்றேன் அன்னைக்கு நடந்ததுல இருந்து இன்னைக்கு நடந்தது வரைக்கும் ஒண்ணு விடாம புரிச்சுங்கிட்ட ஒப்பிச்சுட்டா ஆட பாவி காரணியெல்லாம் கேளு அப்படியே பச்சை தண்ணியில அப்படியே கைய வைப்பா சத்தியமா நான் உன்னைய தவிர யாருக்கும் புளி கலைக்கிறேன்பா அப்படியா ஆனா 45 பேருக்கு கரைச்சு கையெல்லாம் வடன்னு வச்சிருப்பா என்னென்னமோ சொல்லி பார்த்தா ஆனா புரிஞ்சங்கிட்ட பருப்பு வேகல அந்த மணிக்கு கம்பெடுத்தான் குட்டிங்களுக்கு கீழே வரியா பிச்சுட்டியா அதுக்கப்புறமா அன்னைக்கு நடந்ததுல இன்னைக்கு வர்றது வரைக்கும் ஒண்ணு இல்லாம புரிஞ்சுக்கிட்ட சொல்லிட்டா இத்தனை வாரத்தை மனசுல வச்சுக்கிட்டா இருந்த அதானே என்கிட்ட சொல்ல மாட்டாம முழிச்சியா நாட்டுல யாரும் செய்யாதப்பா நீ செஞ்சுட்ட அதானே சரி இப்ப என்கிட்ட சொல்லிட்டே இல்ல உன் பாரத்தை இறக்கி வச்சுட்டே இல்ல இனி பிரியாரு இங்க வாரு உனக்கு 1 மணி நேரம் டைம் தாரு அப்ப பிரியாருன்னா அந்த அம்மா சேலையில அவுத்து போட்டிருக்குமே பிரியா இருந்தா இல்ல மனசுல கனம் இல்லாம இருக்கா மனசுல கனம் இல்லாம 1 மணி நேரம் டைம் தாரு அந்த ஆளை வந்தார எப்படியாவது இங்க கூட்டுவா இவன் நினைச்சா கூட்டுற சொல்லி இனிமே என் வீட்டுக்கு வரக்கூடாது இனிமே என் மொட்டாட்டிட்டு பேசக்கூடாது சண்டை ஓட்டு அனுப்பிடுவான் அப்படின்னு நான் இந்த போய் கூட்டுவாரு டீ கடைக்காரர் பார்த்தாங்க இது எதுக்கு காத்துல நம்ம 2 பேரும் உட்காந்துக்கிட்டு வா வீட்டுக்காவது போவோம்னு அணைச்சு கூப்பிட்டு கிளம்பிட்டாரு பெண் புத்தியால செய்த பிள்ளைகள் எல்லாம் பொறுக்க வேணும் அன்புள்ள மன்னவரே அடிக்க வேண்டாம் என்று சொல்லி அடிபணிந்து நின்றா நான் அழைத்து வாரே என்றா அடிபணிந்து மென்றா நான் அழைத்து வாரே என்றா ஐயா அடிபணிந்து மென்றா நான் அழைத்து வாரே என்றா ஹரணி வா ஒரு பாட்டை படிங்க எதுக்கு அப்படியே அந்த அறிவறிந்த நின்னதோட நிக்கட்டும் நீங்க 2